அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நிலவும் மோசமான காலநிலை, பாடசாலைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சித்திரை புத்தாண்டுக்காக நாடு முழுவதும் பாதுகாப்பு. IMF கடன் திட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வு பேச்சுவார்த்தைகள். நுவரெலியாவில் இடியுடன் கூடிய கனமழை. அதிகாலை இடம்பெற்ற கொடூரம், கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி இரட்டை கொலை. பெற்றோர்களே அவதானம், சிறுவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு. இன்னும் 22 நாட்களில் நிலைமை மோசமடையலாம். வடக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக வெப்பத்துடனான காலநிலை நிலவுவதால் சுகாதார அமைச்சு வழங்கியுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும், பாடசாலைகளில் வெளிக்கள செயற்பாடுகள் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை தவிர்க்குமாறும் கட்டளைகளை மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் அறிவுறுத்தல்களை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பெற்றோர் தமது பிள்ளைகளை வெயிலில் அலையவிடாமல் உடல் இயக்க செயல்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டாமையும், அவர்களுக்கு தேவையான நீர், ஓய்வு ஆகியவற்றை சரியாக வழங்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சிறுவர்கள், வயோதிபர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் அதிக வெப்பநிலையில் கவனமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மாணவர்கள் அதிக உடல் இயக்க செயல்பாடுகளில் ஈடுபடும் போது அது உயிருக்கே ஆபத்தாக இருக்கக்கூடும் என்பதால் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் வெளிப்புற செயற்பாடுகளில் மாணவர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் முன்னெச்சரிக்கை வகிப்பது அவசியம் என்றும் ஆர் முரளீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்கள் அதிக நீர் குடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஓய்வாகவும் அவதானமாகவும் அவர்களை கவனிக்க வேண்டும். அத்துடன் இந்த காலப்பகுதி ஒரு அபாயகரமான சூழ்நிலை என கருதி வெளியில் செல்வதை தவிர்க்கவும், தேவையான நீர், ஆகாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் பணிப்பாளர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நாடு தழுவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை போலீஸ் தலைமையகம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கையானது நாட்டில் உள்ள அனைத்து 608 போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் விரிவான முறையில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர், உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU புட்லர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு காலத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள வர்த்தக நிலையங்கள், சந்தைகள் மற்றும் பொது இடங்களை கண்காணிப்பதற்காக விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. திருட்டு சம்பவங்கள் மற்றும் அத்துமீறல்களை தவிர்க்கும் வகையில் சீருடை தரித்த மற்றும் சிவில் உடையில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். வாகன சோதனைகள் மற்றும் வீதி போக்குவரத்து ஒழுங்குபடுத்துதல் நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் 10,000க்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் நாடு முழுவதும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக குடிபோதையில் வாகனம் செலுத்துபவர்கள் மற்றும் அதிவேகமாக செல்பவர்களை கண்டறிய ஆங்காங்கே விசேட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பொதுமக்களுக்கு எதுவித அசௌகரியங்களும் ஏற்படாத வண்ணம் இந்த விசேட பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் மாதம் முழுவதும் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் இலங்கை அடைந்துள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தற்போதைய அரசின் நிதி முகாமைத்துவ நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் பேசப்பட்ட முக்கிய விடயங்களாக நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளின் தற்போதைய நிலை குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. வருமானத்தை முறையாக முகாமைத்துவம் செய்தல் மற்றும் வெளிநாட்டு கையிருப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் முன்னைய நிலையை விட அதிக தாங்கும் திறன் கொண்டதாக மாறியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர்.
மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் எரிபொருள் விலை மற்றும் பலசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள வெளிப்புற சவால்கள் குறித்து ஜனாதிபதி இதன்போது விளக்கம் அளித்தார். இந்த சவால்களுக்கு மத்தியிலும் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து பொருளாதார வளர்ச்சியை பேணுவதற்கு அரசு முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் வரவேற்றனர். தற்போது எட்டப்பட்டுள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மையை நீண்ட காலத்துக்கு தக்க வைத்துக் கொள்வதோடு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் எஞ்சிய இலக்குகளை அடைவதற்கான எதிர்கால நகர்வுகள் குறித்தும் இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயற்பாட்டு தலைவர் ஈவான் பாவஜோர்ஜியூ தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இலங்கை அரசின் சார்பில் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜாயந்த பெர்னாண்டோ, மத்திய வங்கி ஆளுநர் பி நந்தலால் வீரசிங்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹிலங்கபுவ, நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமாள் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியாவில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை கொட்டி தீர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய நுவரெலியா, நானுஓய, லிந்துளை, மெரையா, திஸ்பனை போன்ற பகுதிகளில் கடுமையாக பெய்த கனமழையால் பிரதான வீதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் இதன் காரணமாக ஆங்காங்கே மின்தடை ஏற்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நுவரெலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட லபுகல தோட்டத்தில் நேற்று பெய்த கடும் மழை காரணமாக மரம் ஒன்றின் மீது இடிமின்னல் தாக்கியதில் குறித்த மரம் முறிந்து விழுந்துள்ளது. இதன்போது இருவர் படுகாயமடைந்த நிலையில் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். நுவரெலியாவில் தொடர்ந்து பல பகுதிகளில் பரவலாக பெய்து வரும் மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நுவரெலியாவில் அதிக வெப்பமான காலநிலையால் குடிநீரின்றி பல்வேறு பாதிப்புகள் காணப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. காலி தெலிக்கட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாடவடவில்ல பகுதியில் இன்று காலை ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் 2 உயிரிழந்துள்ளனர். இன்று காலை சுமார் 6 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போது அவர்களில் 2 உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் அந்த குடும்பத்தினை சேர்ந்த வயோதிப தாயும் அவரது பேத்தியின் கணவரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் தாக்குதலில் காயமடைந்த பேத்தி தற்போது கராபிட்டிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது ஒரு கை துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட சந்தேக நபர் தெலிக்கட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சம்பவத்தில் உயிரிழந்த வயோதிப பெண்ணின் மற்றொரு மகளின் கணவர் என்றும் அந்த மகள் தற்போது இத்தாலியில் பணிபுரிந்து வருவதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் உணவட்டுவ தலவெல்லவை சேர்ந்த 35 வயதுடைய முன்னாள் இராணுவ வீரர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குடும்ப தகராறின் காரணமாக சந்தேக நபர் கொலையை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எல்பிட்டிய பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் தெலிக்கட போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் ஹர்ஷடி சில்வாவின் அறிவுறுத்தல்களின் பேரில் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி எம்பிஜி ஜரத் சந்திரா மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார். பிள்ளைகளை வெப்ப பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க பெற்றோர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக பிள்ளைகளிடையே சரும நோய்கள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக சிறுவர் நல விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரோ தெரிவித்துள்ளார். வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க பெற்றோர் பின்வரும் எளிய மற்றும் பயனுள்ள நடைமுறைகளை பின்பற்றுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கமைய பிள்ளைகளை தினமும் குறைந்தது 2 முறையாவது குளிக்க செய்ய வேண்டும். மென்மையான மற்றும் இலகுவான ஆடைகளை அணிய செய்ய வேண்டும். இயற்கை பானங்களை அதிகமாக உட்கொள்ள ஊக்குவிப்பதோடு பிள்ளைகள் அதிகளவு தண்ணீர் குடிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக பாடசாலைக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு 2 போத்தல்கள் தண்ணீர் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் சிறுவர்கள் தண்ணீர் குடிக்காமல் வீதிகளில் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்களின் ஆரோக்கியம் குறித்து பெற்றோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர் தீபால் பெரேரோ மேலும் தெரிவித்துள்ளார்.
நாட்டிற்கு தேவையான எரிபொருளை உடனடியாக வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ரஷ்யா உறுதியளித்துள்ளது. மத்திய கிழக்கு போரால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை பூர்த்தி செய்யும் பொருட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ரஷ்ய பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரே ருடென்கோ மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு கொழும்பில் அமைந்துள்ள வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது. அத்துடன் இலங்கை மற்றும் ரஷ்யாவிற்கு இடையே நிலவும் சுமார் 70 ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கு இதுவே பொருத்தமான தருணம் என அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் ரஷ்யாவுடன் நீண்டகால வர்த்தக உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், குறிப்பாக எரிசக்தி துறையில் ரஷ்யா வழங்க முன்வந்துள்ள ஒத்துழைப்பு பாராட்டிற்கு உரியது என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் இதன்போது தெரிவித்துள்ளார். பாதுகை, ஹோமாகம, பெலன்வத்த மற்றும் பனிப்பிட்டிய ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்படவிருந்த 24 மணித்தியால நீர்வெட்டு 18 மணித்தியாலங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் வேண்டுகோள்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. எனினும் முன்னதாக திட்டமிடப்பட்ட திகதிகள் மற்றும் பகுதிகளில் எதுவித மாற்றங்களும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பல மாகாணங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அம்பர் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. அதன்படி இன்று நண்பகல் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு 11 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு, ஜப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும், திருகோணமலை, மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிற்பகல் 1 மணிக்கு மேல் மேற்கு, ஜப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும், திருகோணமலை, மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பலத்த மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது குறிப்பிட்ட சில பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.